ஹலோ மக்களே, வணக்கம். வெல்கம் பேக் டு டி vlogs. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு vlog இருக்க போது பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். நாங்கள் தியா பாப்பாவை கராத்தே கிளாஸில் சேர்க்கறதுக்காக நான் அழைச்சிட்டு போயிருந்தேங்க. அங்கே என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத நீங்களே பாருங்களேன். என்ன கற்றுக்க வந்திருக்கீங்க தியா? என்ன பண்ண போகிறீங்க? ஃபைட்டு பண்ண போகிறீங்களா? எப்படி பண்ணணும் ஃபைட்டு? ஓகே, அப்புறம் ஓகே அப்படி பண்ணுமா? ஓகே. Stand up straight. For my name? Yes. What is it? Master Thai. Thai. Yes. And out. And out. In. Out. In. Step out. Out. Good. Back in. And up. All the way up. In. Out. Good. Again. தியா பாப்பா பேசிக்காகவே வந்து கொஞ்சம் ஆக்டிவ் கேர்ள் தான். இருந்தாலும் அவளை மார்ஷியல் ஆர்ட்ஸில் எதுலையாவது ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கராத்தே நாங்கள் வந்து சூஸ் பண்ணோம். அவளுக்கும் ரொம்ப வந்து என்ஜாயபிளாக அதை வந்து ரொம்ப ஸ்போர்ட்டிவாக எடுத்து அவங்க சொல்கிறதெல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணி கரெக்டாக பண்ணி அவரையும் இம்ப்ரெஸ் பண்ணி என்னையும் இம்ப்ரெஸ் பண்ணிட்டா. ஸோ வந்து நாங்கள் நெக்ஸ்ட் வீக்லேருந்து அவளை வந்து கண்டினியூவாக கிளாஸுக்கு அனுப்ப போகிறோம். ஸோ அவள் பண்ணும்போது ஒவ்வொன்றையும் பார்க்க எனக்கு ரொம்ப ஷாக்கிங்காகவும் ரொம்ப ஹாப்பியாகவும் இருந்துச்சு. லெட்ஸ் see எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். நாங்கள் வந்து லாஸ்ட் வீக்கெண்டு வந்து ஷாப்பிங் போயிருந்தோங்க. சும்மா வந்து விண்டோ ஷாப்பிங் தான். நான் ரொம்பலாம் எதுவும் எடுக்கலை. பாப்பாவுக்காக ட்ரெஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். அவளுக்கு ஸ்கூலுக்கு பேண்ட் ஷர்ட்ஸ் வாங்கலான்னு அப்படியே என்னோடய செக்ஷன்லேயும் சும்மா வந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்பவே அழகாக இருந்துச்சு எல்லாமே. நம்ம வந்து ஷாப் பண்ணுறோமோ இல்லையோ இந்த மாதிரி சுற்றி பார்க்குறதுல நமக்கு என்ன நல்ல ஒரு என்ஜாயபிளான மூமெண்ட்டு தானே. ஸோ அதுதான் சரி உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து கோல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஷாப்லேருந்து இங்கே வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நிறைய ஆஃபர்ஸும் போடுவாங்க. ப்ரைஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ரீசனபிளாக இருக்கும். ரொம்ப ஹையாகவும் இருக்காது, ரொம்ப லோவுன்னு சொல்ல முடியாது. அந்த குவாலிட்டி தகுந்த மாதிரி கரெக்டாக இருக்கும். யாராவது இங்கே அமெரிக்காவில் இருக்கீங்கன்னா கோல்ஸ் கண்டிப்பாக வந்து சூஸ் பண்ணுங்கள். அதில் வந்து நிறைய உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய வந்து கேஷ்பேக் ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். சும்மா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி மாலில் இந்த மாதிரி எஸ்கலேட்டர்லலாம் வந்து இங்கே ரொம்ப ரேர் தான். சரி கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்துட்டு இருந்தோம். இது வந்து மேசிஸ் அப்படிங்கிற கடை. மேலே போயிட்டு இந்த மாதிரி பெட்டு இந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ அவளுக்கு வந்து இந்த செக்ஷனில் தான் அவளுக்கு இருக்குன்றதால பார்த்துட்டு இருந்தோம். அப்புறம் வெளியில் வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சின்ன ப்ளே ஏரியா மாதிரி குழந்தைங்களை என்கேஜ் பண்ணுறதுக்காக வச்சுருந்தாங்க. சரி தியாவும் கொஞ்சம் நேரம் விளையாட்டுமேன்னு சொல்லிட்டு அங்கே விளையாட விட்டுட்டு இருந்தேன். I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up and make a statement. Everything I do so instinctive and so passionate. Every word I make. இது ஷாப்பிங் முடிச்சுட்டு நாங்கள் கோப்ரா மூவிக்கு போனோங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது படம். கிளைமேக்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம் அப்படின்றது என்னோடய ஒப்பீனியன். பட் ஓவரால் வந்து விக்ரமோட ஆக்டிங்கும் சரி, படம் வந்து அப்படியே நான் முன்னாடி சீட்டில் போயிட்டு உட்காந்து ஆர்வமாக பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட்டு நான் ஒரு சூப்பரான ஒரு டிஷ் வந்து நான் ட்ரை பண்ணேங்க. ரொம்ப நல்லா வந்திருந்துச்சு. நம்ம சன்னா தால் வச்சு தான். இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஊற வச்சுக்கணும். ஒரு 8 hours 9 hours ஊற வச்சுக்கோங்க நைட்டே. அடுத்த நாள் அதை எடுத்து தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் உப்பு போட்டுட்டு நல்லா ஒரு 30 minutes to 45 minutes வெந்தால் கூட போதும். நீங்கள் இந்த மாதிரி அந்த ஒயிட்டாக வருது பார்த்திங்களா, அதெல்லாம் எடுத்துட்டு இந்த மாதிரி கரெக்டாக தண்ணியெலாம் சுருங்கி நல்லா வந்து மசிச்சு வர மாதிரி ஆகிடும். நம்ம இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் வச்சு இப்படி வந்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக சாஃப்டாக வந்து ப்ரெஸ் ஆகணும். அந்த நிலமை வரையிலும் நம்ம வந்து அதை நல்லா வேக வச்சு பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறமா நான் இங்கே என்ன பண்ணுறேன், ஒரு எண்ணெய் சட்டியில் வந்து வெள்ளை எள்ளு இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம வந்து இது பண்ணி வச்சுக்கிறோம், லேசாக வறுத்துக்கிறோம். அப்புறம் இங்கே நான் லெமனை வந்துட்டு அதோட தோலெல்லாம் வந்து எடுத்து அதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஜெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க, லெமன் ஜெஸ்ட்டு, அதுவும் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.
இது வந்து என்ன எள்ளு எதுக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு சாஸ் வந்து நம்ம இந்த டிஷ்ஷுக்கு வந்து ரெடி பண்ணணும். இது வந்து ஹம்மஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்டியான ஒரு டிஷ்ஷும் கூட. ஸோ இந்த ஹம்மஸ் வந்து பண்ணுறதுக்கு நம்ம எள்ளை வந்து வறுத்து அதை அரைச்சிக்கணும். இங்கே வந்து நான் பொடி பொடியாக வந்து கொஞ்சம் கார்லிக்கையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அந்த கார்லிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால் நல்லா மின்ஸ்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்மளோட லெமன் ஜெஸ்ட்டும் கார்லிக் பொடியாக கட் பண்ணதும் ரெடி. இப்போ நம்மளோடது லேசாக வறுத்தா போதும். ரொம்ப நிறம் மாறணும்னு அவசியம் இல்லை. எள்ளு நல்லா காஞ்சி வந்தோன்னே நல்லா அதை ஆற விட்டுட்டு அதில் ஒரு 4 டீஸ்பூன் ஆஃப் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். அதில் ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட்டு போட்டுக்கிறேன் அந்த சாஸில். இப்போ சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த சன்னாவை வந்து முடிஞ்ச அளவு அந்த தோலெல்லாம் நீக்கிடுங்க. தோலை எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஐஸ் க்யூப்ஸ் போட்ட தண்ணியில் ஒரு 4 ஸ்பூன்ஸ் ஊற்றி அதை வந்து நல்லா வந்து மைய அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ இந்த நிலமை வந்தோடனே நம்மளோட அந்த எள்ளு சாஸ் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து நம்ம அதில் வந்து எள்ளு சாஸுக்கு பேர் வந்து தாஹினி சாஸ் அப்படின்னு சொல்லுவாங்கங்க. இதை வந்து நம்ம சிக்கனில் கூட இந்த எள்ளு சாஸ் வந்து ரெடி பண்ணி மேரினேஷன் பண்ணலாம். ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நான் அரைச்சதுக்கப்புறமா அந்த கொஞ்சம் வந்து மின்ஸ்டு கார்லிக் போட்டிருக்கேன்ல, அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஆஃப் லெமன், அப்புறம் மிளகு ஜீரகம், இது எல்லாத்தையுமே வந்து நான் சேர்த்துக்கிறேன். இது மிளகு ஜீரகம்லாம் நீங்கள் 1 டேபிள் ஸ்பூன் 1.5 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும், உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி. இப்போ வந்து எல்லாமே ரெடி ஆகிடுச்சுங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மீதி இருக்கிற கார்லிக்கையும் லெமன் ஜெஸ்ட்டையும் நல்லா ஆலிவ் ஆயிலையே ஃப்ரை பண்ணி அதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு இப்படி வச்சுக்கோங்க. நம்மளோட அந்த சன்னா பேஸ்ட்டு ஹம்மஸ் ரெடி ஆகிடுச்சுல, அது மேலே இதை போட்டுட்டு மேலே கொஞ்சம் ஆலிவ் ஆயில், அப்புறம் கொஞ்சம் கொரியாண்டர் பவுடர், அப்புறம் வந்து சும்மா ஒரு 1/4 டீஸ்பூன் ஆஃப் சில்லி பவுடர் போட்டு வச்சோம் அப்படின்னா ரொம்ப 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 அழகான டேஸ்டியான ஹெல்தியான ரிச் ப்ரோட்டீன் நம்மளோட ஹம்மஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை குழந்தைங்களுக்கு ப்ரெட்டில் கொடுக்கலாம், இட்லியில் கொடுக்கலாம், தோசையில் கொடுக்கலாம், சும்மாவே இப்படி சாப்பிட கொடுக்கலாம். தியாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் வாங்கிக்கிறா பாருங்க, அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தா. டேஸ்ட் மை ஹம்மஸ் கட்டிமா. எப்படி இருக்குதியா? Yummy? Do you like it? Okay. ஹம்மஸ் செம்ம சூப்பராக வந்துருந்துச்சுங்க. நாங்கள் சிக்கனுக்கெலாம் வந்து செஞ்சோம் அப்படின்னா அதை தான் நாங்கள் தொட்டுட்டு சாப்பிட்றோம் சாஸுக்கு பதிலாக. ரொம்ப சூப்பராக இருக்குது. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா மியூலர் அப்படிங்கிற ஒரு கம்பெனிலேருந்து நான் வாங்கின ஆனியன் கட்டர், வெஜிடபிள் கட்டர். எப்படி தெரியுங்களா என்னோடய டைமை சேவ் பண்ணுது. உண்மையாகவே வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்குதுங்க. அதுவும் நைஸாக கட் பண்ணி கொடுக்குது. அதுவும் என்ன சைஸ் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு வந்து இந்த மாதிரி பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த இது வேணாலும் நம்ம வந்து மாற்றிக்கலாம். ரொம்ப அழகாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எவ்வளோ நைஸாக கட் பண்ணி கொடுக்குது பாருங்கள். வெஜிடபிள்ஸை கூட நிறைய டைம் சேவ் ஆகுது. நான் அதனால தான் இதை இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அதுவும் குவாலிட்டியாகவும் இருக்குது. நமக்கு இந்த மாதிரி சைஸஸில் வேறு வேறு இருக்கும். அப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்லைடு மாதிரி வேணும்னா ஸ்லைஸ் பண்ணுற மாதிரியும் கிடைக்கும். ஸோ உங்களோட விருப்பம் மாதிரி நீங்கள் எப்படி வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம். நிறைய இந்த மாதிரி வந்து நமக்கு மாற்றக்கூடிய சேஞ்சபிள் பிளேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து ஸ்லைஸ் பண்ணுறது. அப்புறம் வந்து இந்த கேபேஜ் எல்லாம் வந்து இப்படி திருவோம் இல்லைங்களா, துருவுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உருளைக்கிழங்கு, ஏதாவது பீட்ரூட்டு அந்த மாதிரியே வந்து பிடிச்சிக்கணும், நல்லா ஸ்ட்ராங்காக வந்து ஒரு ஹோல்டர் மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இது நான் சொன்ன மாதிரி கேபேஜு, பீட்ரூட்டு அந்த மாதிரி உள்ள திங்ஸை வந்து அந்த மாதிரி வெஜிடபிள்ஸை வந்து நம்ம வந்து துருவுறதுக்கு இது யூஸ் ஆகுது. ரொம்ப ரொம்ப எனக்கு பிடிச்சிருச்சுங்க. நான் டெய்லி வந்து இதை தான் யூஸ் பண்ணுறேன். தியா பாப்பாவுக்கு ட்ராயிங்னால் இப்போல்லாம் ஒரு ரீசெண்ட் டேஸில் ரொம்ப சூப்பராக பிடிச்சிருச்சு. அவளே உட்காந்து அவளே பெயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறா. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா குதிரைவாலி ரைஸு, கொஞ்சம் வந்து மில்லட் ரைஸும் அப்பப்போ நாங்கள் சேர்த்துக்குவோம். ஸோ அதை எப்படி செய்யணுங்கிறதுக்காக நான் இதை காட்டுறேன். ஜஸ்ட்டு எப்போதும் போல் வாஷ் பண்ணிக்கோங்க ரைஸை. நல்லா ஒரு 3-4 வாட்டி வாஷ் பண்ணணும். அது ப்ரௌன் கலராக இருக்கும், இல்லைன்னா அதில் அழுக்கெல்லாம். நல்லா வாஷ் பண்ண பிறகு இந்த மாதிரி ஒரு வடிகட்டியை வச்சு தண்ணியை வந்து நல்லா ரின்ஸ் பண்ணி எடுத்துருங்க. ஒவ்வொரு வாட்டியும் நம்ம இந்த மாதிரி ரின்ஸ் பண்ணி தான் கழுவ முடியும். ஸோ நல்லா 4 வாட்டி கழுவின பிறகு அதை குக்கரில் போட்டுட்டு 1 டம்ளர் ரைஸுக்கு ஒரு 1.5 to 2 வரையிலும் போட்டுக்கலாம். நீங்கள்
போட்டிங்கன்னா நல்லா பூ பாரி வெந்து வந்துடும். மில்லட்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க. நல்லா இன்சுலின் லெவலை வந்து நல்லா வந்து ரெகுலர் பண்ணும். ரொம்ப காப்ஸ் இருக்காது, காப்ஸ் தான், பட் ரொம்ப வந்து எஃபெக்ட் இருக்காது. வெயிட்டும் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெலாமஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, பலாவோட சின்ன காய். இதை வந்து நம்ம வச்சு இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு எப்படி சொல்கிறது, மட்டன் சுக்கா தெரியுங்களா, அதை வெஜிடேரியன்ஸு எப்படி சாப்பிடுவாங்க அப்படின்னா இந்த பலா மஸ்க்கு தான் வந்து சாப்பிடுவாங்க. பலா கொட்டையிலேருந்து செய்கிற பலா கொட்டை மட்டும் இல்லை, அந்த சின்ன பலா ரொம்ப காயும் இல்லாமல் கனியும் இல்லாமல் சின்னதாக ஒரு காய் வந்தோடனே இருக்கும் பார்த்திங்களா, அந்த காயை தான் எடுத்திருக்கேன் நான். இதை வந்து நம்ம கையில் எண்ணெயை தடவிக்கிட்டு ஃபுல்லாக தோல் எல்லாத்தையும் வந்து பிச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி க்யூப்ஸாக வந்து கட் பண்ணி போட்டுக்கிட்டேன். ரொம்ப சின்னதாக போடணுன்னு அவசியம் இல்லை. குக்கரில் போட்டுக்கோங்க, மஞ்சத்தூள் உப்பு போட்டுக்கோங்க, தண்ணி ஊற்றிக்கோங்க. நல்லா ஒரு 7 விசில் அந்த மாதிரி விட்டு எடுங்க. நல்லா பூ மாதிரி பஞ்சு மாதிரி வந்து வந்துடும். இங்கே நான் ஒரு கடாயில் ஜீரகம் 1 ஸ்பூன், சோம்பு 1 ஸ்பூன், மிளகு 1 ஸ்பூன், மல்லி 1 ஸ்பூன் எல்லாத்தையும் ஒன்று போட்டு ரொம்ப நார்மலாக வந்து சின்ன சிம்மில் வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. ரொம்ப வந்து வறுத்துட்டிங்கன்னா கசங்கிரும். அதனால் அதுக்கு முன்னாடியே கொஞ்சம் வாசம் வரப்போ நிப்பாட்டிடுங்க. ஏன்னா எல்லாமே சின்ன இது தானே. ஸோ இதுக்கு வந்து நான் இந்த ஆனியன் கட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி வியூவில் எடுத்தால் அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும் இல்லையா, அதுக்காக தான் காமிக்கிறேன். பலா டிஷ்ஷு பண்ணுறதுக்காக நான் இப்போ வெங்காயம் வந்து அரிஞ்சிக்கிட்ருக்கேன். இந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயத்தை வந்து என்ன பண்ணணுன்னா இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கணும் பக்கத்தில். அதை வந்து இப்படி வச்சு ஜஸ்ட்டு ஒரு ப்ரெஸ் கொடுத்தோம்னாலே போதும். அவ்வளோ ஈஸியாக வந்து நல்ல நைஸாக வந்து கொண்டு வந்து கொடுத்துருது. எவ்வளோ சூப்பராக வந்துச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி தான் நான் ஆனியனை கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் நம்மளோட அரைச்ச எல்லாமே மசாலாவை வந்து ஆற வச்சு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான், நம்ம வறுத்த மசாலா எல்லாத்தையும். அப்புறம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கோங்க. அதில் ஜீரகம் போட்டுக்கோங்க, பச்சை மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அப்புறம் நம்ம நறுக்கி வச்ச ஆனியன் எவ்வளோ பொடிசாக சூப்பராக வந்திருக்கு பார்த்திங்களா, அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வெந்து வந்துருச்சு பாருங்கள், நம்ம அமுக்கி பார்த்தாலே பஞ்சு மாதிரி இருக்கும் சூப்பராக. அதுதான் வந்து பக்குவம். எனக்கு வெந்து வந்துருச்சு. இப்போ நான் ஆனியனில் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன், மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நம்ம மிளகும் போடுறோம் அப்படின்றதால மிளகாத்தூள் பார்த்து போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் நான் போட்டுக்கிறேன். இது எல்லாத்தையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இந்த பலா காய் வெந்திருக்கு பார்த்திங்களா, அதை போட்டுக்கோங்க. அப்புறம் அரைச்சி வச்ச மசாலா எல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து அந்த ஆயில்லையே நல்லா வதக்கி விட்டு எடுத்தீங்க அப்படின்னா அப்படியே மட்டன் சுக்கா மாதிரியே பார்க்குறதுக்கு இருக்கும். டேஸ்ட்டும் அதே மாதிரி சூப்பராக இருக்கும். நல்ல டேஸ்ட்டு. ரெடி பண்ணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். இது வந்து அடுத்த நாள் பண்ணிகிட்ருக்கா. டெய்லியும் ஏதாவது லேப்டாப்பில் பார்த்துட்டு அது மாதிரி அப்படியே வரைகிறது தான் அவளோட வேலை. இந்த மாதிரி குழந்தைங்கள ஆக்டிவாக வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளே அவங்க டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு பிடிச்சதையும் பண்ணிகிட்ருப்பாங்க. அதனால் இந்த மாதிரி ஒரு ஹேபிட் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். குழந்தைங்க எப்போதும் அம்மான்னு சொல்லிகிட்டு இருக்கிற குழந்தைங்கள இந்த மாதிரி ரீடைரக்ட் பண்ணலாம். அதுக்காக இது ஒரு சின்ன டிப்ஸ். அப்புறம் இங்கே வந்து ஆரஞ்செல்லாம் ரொம்ப சம்மருங்கிறதால இப்படி சுருங்கிருச்சு. அதனால் சீக்கிரமாக எல்லாத்தையும் நறுக்கி இந்த மாதிரி ஒரு லாக் பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம், நம்ம அப்பப்போ எடுத்து சாப்பிட்லான்னு சொல்லிட்டு 2ஆக கட் பண்ணி அதை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னா எல்லாமே சுருங்கி போயிடும். வெயில் இங்கே அவ்வளோ அடிக்குது, அதனால் நான் உள்ளே எடுத்து வைக்கிறேன் இப்போ ஃப்ரிட்ஜில். ஏன்னா பழம்லாம் மோஸ்ட்லி நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்க மாட்டோம், அப்பப்போ சாப்பிட்ருவோம். மிஞ்சி போச்சு அப்படின்னா இந்த மாதிரி எடுத்து வச்சுருங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரேப் ஃப்ரூட்டுங்க. அதாவது கிரேப்பும் ஆரஞ்சும் ரெண்டும் சேர்ந்து ஹைப்ரிட் ஆகி இந்த காய் வந்து இந்த பழம் வந்து வருது. இதை வந்து நம்ம ஜூஸாகவும் குடிக்கலாம். நம்ம வந்து ஜூஸ் தான் மேக்ஸிமம் போட முடியும், நம்ம ஊர் சாத்துக்குடி மாதிரியே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷலாக வந்து சுகர் பேஷண்ட்டு, டயபெட்டிக் பேஷண்ட் எடுத்துக்கிறது இந்த ஒரு ஜூஸ் தான் வந்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ யாராவது வந்து கிடச்சிது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட்டும் செம பக்காவாக இருக்கும். இது எல்லாருமே வீட்டில் வந்து குடிக்கலாம். அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்காக பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லைங்க, வீட் ஃப்ளார் 1 கப் எடுத்துக்கிறேன், கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கிறேன், அப்புறம் அதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிட்டு ஜாகரியை வந்து போட்டுக்கிறேன் தேவையான அளவு. எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பணியாரக்கல்லில் நெய் ஊற்றி எடுத்தோம் அப்படின்னா வீட் பணியாரம் ரெடி ஆகிடும். இது வந்து ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. குழந்தைங்களுக்கு தண்ணிக்கு பதிலாக நீங்கள் பாலும் சேர்த்துக்கலாம். ஸோ ரொம்ப ஒரு டேஸ்டியான வீட் பணியாரம் தான் அவளுக்கு வந்து செஞ்சு கொடுத்தேன்.
அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்டூடெண்ட்டு விஸ்வா. ஸோ டெய்லி நான் வந்து 4 o'clock ஈவினிங் வந்து 5 ஏஜ் ஆயிடுச்சு அப்படின்னாலே யோகா சொல்லி கொடுக்கலாம். அதனால் நான் வந்து இந்த பையனுக்கு எடுத்துகிட்ருக்கேன். ரொம்ப அழகாக புரிஞ்சுக்குவான், ரொம்ப நைஸ் பாய். அவனோட செய்கிற யோகாவை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். பெரியவங்களுக்கெலாம் நான் காலையில் எடுக்கிறேன். சின்ன குழந்தைங்க யாராவது இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி டைமில் நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் இந்தியாவிலேருந்து அட்டன் பண்ணலாம். ஸோ சின்ன குழந்தைங்களே பண்ணுது. கண்டிப்பாக நம்ம வந்து இது ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு பெரியவங்களும் வந்து பண்ணுங்கள். யோகா ரொம்ப நல்லது. அது சொல்கிறதுக்காக தான் இது வந்து நான் எடுத்தேன். ஸோ இதோடு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோட உங்களை வந்து நான் மறுபடியும் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் உங்களை சூப்பரான இந்த மாதிரி ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான விலாகோடு மறுபடியும் வந்து பார்க்குறேன். பாய் பாய்.